திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விற்பனைக்காக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகள் வெடித்து சிதறியதில் வீடு இடிந்து விழுந்து 4 பேர் பலியான சோக சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோர விபத்துக்கு காரணம் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் தண்டுரை விவசாய தெருவைச் சேர்ந்தவர் 50 வயதான ஆறுமுகம். இவர் பூ வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மகள் மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் விஜய் தீபாவளியை ஒட்டி பட்டாசு விற்பனையில் ஈடுபட முயன்றுள்ளார். அதற்காக ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியிலிருந்து நாட்டு வெடிகளை மொத்தமாக வாங்கி அவற்றை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு தனது வீட்டிற்கு வந்துள்ளார். பொதுவாக இறுதிச் சடங்கு, கோவில் திருவிழா, அரசியல் போன்ற கூட்டங்களுக்கு நாட்டு வெடி விற்பனை செய்து வந்த விஜய் தற்போது தீபாவளி என்பதால் சற்று கூடுதலாகவே கொள்முதல் செய்து வந்திருந்தார். வெடி விற்பனைக்கு பல்வேறு விதிமுறைகள் இருந்தபோதும் ஆபத்தான நாட்டு வெடிகளை மொத்தமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவே இருந்த தனது வீட்டிற்குள் அவர் சேமித்து வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் மதியம் சுமார் 2:30 மணியளவில் காதை பிளக்கும் சப்தத்துடன் வெடி சத்தம் கேட்க ஆரம்பித்தது. பயங்கர சத்தத்துடன் சுமார் 20 நிமிடம் நாட்டு வெடிகள் வெடித்து சிதறியதில் அந்த ஏரியாவே அதிர்ந்து போனது. அப்பகுதியில் உள்ள வீடுகளில் எல்லாம் விரிசல் ஏற்பட்டது. வீட்டிற்குள் இருந்தவர்கள் சத்தம் கேட்டு அதிர்ச்சியில் அலறியபடி எழுந்து ஓடினர். சிறுவர், சிறுமியர், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். வெடி வெடித்த ஆறுமுகம் வீட்டிற்குள் இருந்து கரும்புகை வெளிவந்துள்ளது. இந்த வெடி சத்தம் சுற்று வட்டாரத்தில் பல கிலோமீட்டர் தூரம் கேட்டதாக பொதுமக்கள் பீதியுடன் கூறினர். தகவல் அறிந்த மாவட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் பட்டாபிராம் உதவி கமிஷனர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் நாட்டு வெடிகுண்டு வாங்க வந்த திருநின்றவூர் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான சுனில், 25 வயதான யாசின் மற்றும் பிரகாஷ் கிரி ஆகிய 4 பேர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு செய்து கொண்டிருந்த சில நொடிகளில் மீண்டும் பயங்கர வெடி சத்தம் கேட்க ஆரம்பித்தது. இதனால் தற்காலிகமாக மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டன. அப்பகுதி பொதுமக்களை பாதுகாப்பு கருதி அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டனர். பின்னர் ஜேசிபி எந்திரம் கொண்டு மீட்பு பணிகளை மேற்கொண்ட போது மீண்டும் நாட்டு வெடிகள் வெடிக்க ஆரம்பித்தன. இதனால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. வீட்டுக்குள்ளே எல்லாரும் எப்பவும் போல் வேலை பார்த்துட்டு இருந்தோம். குழந்தை தூங்க வச்சு ஆடிட்டு இருந்தேன் தொட்டிலில். திடீர்னு பார்த்தா வேறு வெடி வெடிக்கிற சவுண்டு கிட்டுச்சு. என்னென்னு வெளியே வந்து பார்த்தா அந்த வீட்டில் ஒரே புகையாக வந்துட்டு இருந்தது. அப்புறம் கண்டினியூஸாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வெடி சத்தம் டம் டும் டும் வெடிச்சிட்டே தான் இருந்தது. கண்டினியூஸாக யாராலுமே கிட்ட போகவே முடியல. எல்லாருமே வெளியே நின்று வெடிக்க தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்களால் எதுவுமே உள்ளே கிட்டேயும் போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே இந்த சினிமாவில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே இருக்கும்போது இந்த அப்படியே இங்கேயே அதிர்ந்து போன மாதிரியே ஆயிடுச்சு. என்னன்னு தெரியலையே, ஒரு மழை பெஞ்சு இடி இடிச்சு எங்கன்னா விழுந்துதோ என்னொன்று வந்து பார்த்தா ஒரே புகை. அவங்க வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும். பட்டாசு வெடிச்சது இல்லை, இது வரைக்கும் தெரியாது. 25 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப வேகமாக வெடிச்சு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் இது வந்தது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு துறையினர் சிதிலங்களுக்கு நடுவே சிக்கியிருந்த 4 பேரின் உடல்களை மீட்டனர். இந்த விபத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கப்பட்டதா, பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லையா, பட்டாசு விற்பனைக்கு அனுமதி வாங்கப்பட்டிருந்ததா, எப்படி வீட்டில் ஆபத்தான நாட்டு வெடிகளை சேமித்து வைத்திருந்தனர் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். பண்டிகை காலங்களில் வீடுகளில் அல்லது சட்டவிரோதமான இடங்களில் வெடிபொருட்களை சேமிப்பது மிகவும் ஆபத்தானது என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பட்டாசுகளை திறந்த வெளியில் பாதுகாப்பான இடங்களில் விற்பனை செய்ய வேண்டும் என்றும், வீடுகளில் சேமிப்பது மற்றும் தயாரிப்பதற்கு கடுமையான தடை உள்ளது என்றும் போலீசார் கூறியுள்ளனர்.